வரட்டும் வரட்டும். இன்னைக்கு அடிக்கிற அடியில மூஞ்சி முகரையெல்லாம் பஞ்சர் ஆயிரணும். நீ பாக்குற இன்னைக்கு சகல என் அடிய பார்த்தது இல்லையா? பார் என்ன அடிங்கிறத மட்டும் நீ இன்னைக்கு பாக்குற. நீ சொல்றதை எழுதி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு சூத்திரதாரி லட்சத்துல ஒருத்தர் தான் இருப்பாரு. நான் குமார் அவசரப்பட்டிய கனவா வரப்பு சிக்கன் வாங்கிட்டு வரியா? உனக்கு பிடிச்ச சிக்கன் பிரியாணி பண்ணி தரேன். மனைவி சிக்கன் ரெடி. எக்ஸ்ட்ரா 2 லெக் பீஸ் சேர்த்து வாங்கிட்டு வந்திருக்கேன். என்ன இது? சிக்கன் பிரியாணி பண்ண இவ்வளவு நேரமா? 5 நிமிஷம் தானடி லேட் ஆச்சு. எனக்கு பிரியாணி பண்ற மூடு போயிடுச்சு. ரசம் தான் வைக்க போறேன். பிடிச்சா சாப்பிடு. சிக்கன் கிடக்குது கழுத. நம்ம டவுன்ல புதுசா ஒரு சைனீஸ் ரெஸ்டாரண்ட் ஓபன் பண்ணிருக்காங்களே, ஆமா அதுல இன்னைக்கு ஆஃபர் போகுதான். நீங்க போயிட்டு அழகா ரெடி ஆயிட்டு வரியா? நம்ம போலாம். நான் கிளம்பிட்டேன். நீனும் கிளம்பலையா? கிளம்பணுமா? எங்க? ரெஸ்டாரண்ட்டுக்கு சைனீஸ். சாரி, எனக்கு ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட மூடு இல்ல. நான் ரசமே சாப்பிட்டுக்கிறேன். ஐ அம் சீரியஸ். எனக்கு ரசமே போதும். ஆள் தெரியல போட்டுருக்கு. நாங்கெல்லாம் சிங்கத்தோட உண்ணாக்க வெட்டுக்குன்னு பிடிங்க திங்கிறீங்கடா மர தமிழ். சரிண்ணா, அவனுக்கு ஒண்ணு கொடுக்கணும். அதை கொடுத்துறீங்களா? கொடுத்தலாம். கொடுமா. சரி, நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனனா? கௌரவம் கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்களா? செல்லம் இங்க பாரு, இந்த ஹோட்டல்ல இந்த மாதிரி போடணும். அம்மா சொல்றத கரெக்டா பாரு. அப்பா சொல்ற மாதிரி உனக்கு மூளை இல்லம்மா. இந்த மாதிரி கதவை திறந்துட்டு ஒண்ணு போடாம எல்லாத்தையும் மொத்தமா அள்ளி போடணுமா? என்ன ஒரு புத்திசாலித்தனம். அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. பாக்கச்சிலே தெரியுது நீ ஆளும் சைஸும் ஒரு மாதிரி தெரியுது. நீ இல்ல நீ அந்த வேலை பண்ணதுல. நீ பையனை ஸ்கூல் கூட்டி போறீங்களா? ஆமாண்டா. நீ என்னமோ பெரிய இவ மாதிரி இங்கிலீஷ் பேசுறீங்க. என் பையனோட இங்கிலீஷ் கேட்டுக்கடா. நீ என்ன பண்ண போறீங்க? சிக்கன் பிரியாணி மேம். கோ ஹெட். Half kg chicken, Okay. 2 tomato, 2 onion, All right. 1 lemon, small cup cat, oil. ஓகே. ஏன் ட்ரை பண்றீங்க? என்ன சட்டிக்கு இங்கிலீஷ்ல பேர் தெரியல மேம். பான். Take the pan, put on the stove, then fry the chicken, onion, tomato, then take the cooker with the rice, put on the stove, waiting some minutes, biryani ready. சூப்பர்.